Hello all, welcome back to my channel Crafty Life You Love. இன்னைக்கு நம்ம கிராஃப்ட் செஷனில் ஒரு ஸ்டாக்கிங் ஃப்ளார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஸ்டாக்கிங் கிளாத், green chart, beads, golden wire, fevicol, scissor, pencil and green tape. இப்போது நான் ஒயிட் கலர் ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது எல்லா கலர்லேயும் அவைலபிளாக இருக்கும் ஸ்டேஷ்னரி ஷாப்ஸில். நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஸ்ட்ரெச்சபிளான மெட்டீரியல். உங்களுக்கு இது பண்டிலில் கிடைக்கும். 50 to 100 rupeesக்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் கோல்டன் வயர். நான் இன்றைக்கி கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இதுலேயே சில்வர் கலரும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபெவிகால் or crafty glue, green tape, அப்புறம் பீட்ஸ். இது நான் பழைய பாசியிலேருந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு பீட்ஸ் ஸ்டேஷ்னரிஸில் அவைலபிளாக இருக்கும், அது கூட வாங்கிக்கலாம். scissors, green chart paper, pencil. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கம்பி எடுத்துக்கோங்க, அந்த கோல்டன் கம்பி எடுத்துக்கோங்க. இது எப்படி வேணால் ஃப்ளெக்சிபிளாக மடங்கும். இப்போ நம்ம பெட்டல் செய்ய போகிறோம். அதுக்கு ஏதாவது ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு இவ்வளோ பெரிய பெட்டல் வேணுங்கிறனால இந்த ரவுண்ட் ஆப்ஜெக்ட் நான் எடுத்திருக்கேன். இதை விட பெரிய ரவுண்டாக இல்லை பெட்டல் வேணும்னா உங்களுக்கு பெரிய ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ரவுண்டான இருக்கிற பெரிய ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஒயரை நம்ம சுற்றி கீழே நாட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் பெட்டல் ஷேப் நமக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு பெட்டல் ஷேப். இதே நீங்கள் சின்னதாகவும் பண்ணிக்கலாம், பெருசாகவும் பண்ணிக்கலாம். அக்கார்டிங்லி நீங்கள் ரவுண்ட் ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு தடவை காமிக்கிறேன். கம்பியை அந்த டேப்போட சர்க்கம்ஃபரன்ஸில் நான் சுற்றி கீழே கம்பியை முறுக்க போகிறேன். ஸோ தட் அது டைட்டாக சீல் ஆகிடும். அண்ட் ரெஸ்ட் அந்த கம்பியை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நான் ஒரு 5 to 6 petals பண்ணியிருக்கேன். இதை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃப்ளார் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது அந்த ஸ்டாக்கிங் கிளாத்குள்ளே இந்த செஞ்சு வச்ச பெட்டலை இன்சர்ட் பண்ணி நல்லா இழுத்துக்கோங்க. அந்த துணி ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இழுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அழகாக வரும். இப்படி இழுத்து கீழே டைட்டாக பிடிச்சு நம்ம த்ரெட் வச்சு நாட் பண்ணிக்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம பூ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம டைட்டாக கட்டிக்க போகிறோம். இப்படி நம்ம இழுக்கும் போது தான் அந்த பெட்டல் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ நல்லா இழுத்துக்கோங்க. ரெஸ்ட்டாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நான் இன்னொரு பெட்டல் பண்ணுறதை கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கோல்டன் ரிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஸ்டாக்கின்
துணிக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம நாட் பண்ணிக்க போகிறோம் ஒரு த்ரெட்டை வச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் ஒரு 5 பெட்டல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம அந்த கோல்டன் வயரை ஒரு க்ரீன் டேப்பால் நம்ம ரோல் பண்ணிக்கிறோம். ஸோ தட் அது ஸ்டெம் மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ ஆல்ரெடி நான் ஹாஃப் ஆஃப் தி வயரை நான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ ரெஸ்ட் இருக்கிறத நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் அந்த க்ரீன் டேப்பால் நம்ம அந்த வயரை ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரெஸ்ட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வச்சு நம்ம எல்லா பெட்டல்ஸையும் அசெம்பிள் பண்ண போகிறோம். நடுவில் அந்த ஸ்டெம்மை வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகிற மாதிரி வச்சு பிடிச்சுக்கோங்க. ஷேப் இப்போ மேட்ரு கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் எப்படி வேணால் பிடிச்சு ஹோல்ட் பண்ணி நீங்கள் இப்போது நாட் பண்ணிக்க போகிறீங்க. அந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஒன்றா இருந்தால் மட்டும் போதும். ஷேப்பை பற்றி இப்போ யோசிக்க வேண்டாம். இப்போ எல்லாவோட எட்ஜையும் சேர்த்து நம்ம ஒரு த்ரெட்டால் டை பண்ணிக்க போகிறோம். எல்லா பெட்டல்ஸையும் இப்போ நம்ம டைட்டாக டை பண்ணியாச்சு. இப்போது பெட்டல்ஸை ஓப்பன் பண்ணி விட போகிறோம். ஒன்றும் ஒரு டைரெக்ஷனில் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃப்ளாரோட ஷேப் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் எல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அதை எப்படி நம்ம ஃப்ளார் ஷேப்பு கொண்டு வரதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பெட்டலோட சென்டர் பார்ட்டையை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வேவ் மாதிரி இருக்கும், ஃப்ளார் ஷேப் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கீழே இருக்கிற கிளஸ்டராக இருக்கிற அந்த பார்ட்டை நம்ம க்ரீன் டேப் வச்சு ரோல் பண்ணிக்க போகிறோம். இந்த க்ரீன் டேப் வந்து செல்ஃப் அதசிவ், அதாவது ஆல்ரெடி அதில் கம் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ண தான் அது ஒட்டும். ஸோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அந்த க்ரீன் டேப்பை ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ தட் கீழே இருக்கிற எந்த இதுவும் தெரியாது நமக்கு. ரோல் பண்ணி ஸ்டெம் வரைக்கும் கண்டினியூ பண்ணிடுங்க. ரெஸ்ட்டை கட் பண்ணிடலாம்.
ஃப்ளார் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம சென்டரில் பீட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி பாசி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஃபேன்சியான ஏதாவது ஒரு பாசியோ இல்லை பட்டன் இருந்தாலும் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் கான்ட்ராஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்கள் ஸோ தட் அது பிரைட்டாக அழகாக இருக்கும். நான் இப்போ கிராஃப்டி க்ளூ வச்சு அந்த பீடை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ளாருக்கு நம்ம ஒரு லீஃப் அட்டாச் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு க்ரீன் ஷார்ட்டில் லீஃப் ஷேப் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதை நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நார்மல் ஃபெவிகால் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் லீஃபை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஆனதும் ஒட்டிக்கும். இப்போ நம்மளோட ஃப்ளார், ஸ்டெம், லீஃப் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி நிறையா பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. நான் இது எல்லாத்தையும் பொக்கே மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே இருக்கிற கம்பியெல்லாம் சேர்த்து க்ரீன் டேப்பில் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் நமக்கு கீழே இருக்கிறது எதுவும் தெரியாது. இதை நான் ஒரு வேஸில் வைக்க போகிறேன். இந்த வேஸ் வந்து நானே பண்ணது தான். ஒரு ஓல்டு டின்னை கலர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ இந்த ஃப்ளவர்ஸை வச்சிடலாம். நீங்கள் ஏதாவது ஃப்ளவர்ஸ் இருந்தால் கூட அதில் வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்டாக்கின் ஃப்ளார் ரெடி ஆகிடுச்சு. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு கிராஃப்ட் லைஃப் யூ லவ். Thank you.